நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஒரு கோவில். இழந்த சொத்துக்கள், இழந்த உறவுகள், இழந்த அத்தனை விஷயங்களுமே இந்த கோயிலில் போய் வழிபட்டுட்டு வந்தால் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டேயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற கோவில் தாங்க. அந்த புனித ஸ்தலத்தில் தான் இருக்குது. திருமுருகன் பூண்டி அப்படின்னு முருகன் பேரை சொல்லியிருந்தாலும் இதனுடைய முதன்மை கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. முருகன் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை கொண்டுட்டு வர்றாரு. என்னதான் அரக்கனாக இருந்தாலும் ஒரு உயிரை கொண்டதுனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வரும். அந்த தோஷத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக சிவனை இந்த இடத்துல நிறுவி வழிபட்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாறுங்க. யாருக்குமே அடங்காத முருகன் சிவனை அடிபணிஞ்சு கும்பிட்டார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விசேஷமான இடமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விசேஷமான இடங்க தாங்க. இது போக இதுக்கான ஒரு கிளைக்கதையாக சிவன் மனித வடிவத்தில் இருக்கும்போது அவற்றிருந்து இருந்த செல்வங்களை எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த செல்வங்களை திரும்பவும் மீட்டெடுத்த இடம் அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்துக்கான வரலாறாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கும்பிட்டா நாம் இழந்த சொத்துக்கள், இழந்த உறவுகள், இழந்த அத்தனை விஷயங்களுமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அதுக்காக கூட்டமாக வர்றாங்க. திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட மெயின் ஏரியாவிலே தான் இருக்குது. மாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், அதுவும் சிவராத்திரியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய கோயில் இதுங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறத தாண்டியும் இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இதுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அவ்வளவு பழமையான கோயில். நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். ஒரு வித்தியாசமான இடத்த கண்ட அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.